கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இரண்டாவது நாளாக விசாரணை செய்து வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரம், உயிரிழந்தவர்களின் வீடு மற்றும் திமுக முப்பெரும் விழா நடந்த இடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இரண்டாவது நாளாக அங்கு நடைபெற்று வரும் விசாரணை குறித்து மேலும் சொல்லுங்கள். கரூரில் தாவேகா நடத்திய பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்தினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் நியமிக்கப்பட்டு அவர் கரூரிலே விசாரணை தொடங்கினார். நேற்றைய தினம் அவர் சம்பவ இடத்திலெல்லாம் ஆய்வு செய்து மருத்துவமனைக்கும் சென்று பார்த்தார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் உயிரிழந்தவர்களுடைய இந்த காலை மீண்டும் அந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகள் அவர்கள் விளக்கினார்கள் எப்படி இந்த சம்பவம் எந்தெந்த இடத்துல. விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட நிலையில ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தொடர்ந்து உயிரிழந்தக்கூடிய வீட்டில் அந்த உறவினர்களை, குடும்பத்தினரை சந்தித்து விசாரித்து வருகிறார். மேலும் எப்பொழுது அவர்கள் சென்றார்கள், அங்கு சென்ற பிறகு அவர்களால் தொடர்பு கொள்ள முடிந்ததா, உங்களுக்கு எப்படி தகவல் தெரிந்தது, எத்தனை மணி நேரத்திற்கு முன்பாக அவர்கள் சென்றார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் கேட்டு வருகிறார். முன்னதாக வேலுச்சாமிபுரம் பகுதியில அந்த சம்பவ நடந்த பகுதியில் ஆய்வு செய்துவிட்டு அதே பகுதியில 1.5 வயது குழந்தை, உயிரிழந்த குழந்தை துருவிஷ்ணுடைய வீடு, அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில காவலர் தெய்வேந்திரனுடைய மனைவி சுகன்யா உயிரிழந்திருந்தார். அவருடைய வீட்டிற்கும், காவலர் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கும் அவர் சென்றார். அதனைத் தொடர்ந்து கரூர்ல நைட் ரவுண்டானா இந்த பகுதியில் தான் முதலில் தாவேகா அனுமதி கேட்டிருந்தார்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு. அந்த இடம் குறுகலானது என்பதனால அங்கு அனுமதி தர முடியாது என்று காவல்துறை மறுத்துவிட்டது. அந்த பகுதியையும் அவர் ஆய்வுக்கு உட்படுத்தினார். ஆய்வு செய்த பிறகு மீண்டும் ஏவூர் நோக்கி சென்றார். அதுல அந்த வழியாக செல்லும் பொழுது திமுகவின் முப்பெரும் விழா சமீபத்துல நடந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்தையும் அவர் பார்வையிட்டார். எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பது குறித்து அவர் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அந்த இடத்தை ஆய்வு செய்துவிட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காக சென்றார். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்கு சென்றார். ஏமூர் பகுதிக்கு சென்றவர் ஒரே வீட்டுல தாயும் மகளும் உயிரிழந்தார்கள். பிரியதர்ஷினி என்ற பெண்ணும் அவருடைய மகள் தர்ணிகா என்ற 14 வயது மகளும் உயிரிழந்திருந்தார்கள். அவருடைய குடும்பத்திற்கு சந்தித்து அவர்களிடம் விசாரிக்க சென்றபோது அவருடைய குடும்பத்தினர் அவரிடம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களிடம் இவர் கேட்டபொழுது ஏன் இந்த கூட்டம், இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று தெரிந்து தொடர்ந்து தொலைக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், விதை செல்லக்கூடிய இடங்களில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை தெரிந்து ஏன் பெண்களை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் சிறுமியையும் எதற்கு அனுப்பினீர்கள் என்று கேட்டார். தொடர்ந்து அவருடைய அந்த பகுதியில் மட்டுமே 5 பேர் குடும்பத்தினர் இருந்தார்கள். ஏமூர் பகுதியில் 5 பேர் குடும்பத்தினரை சந்தித்து விசாரணை நடத்தி துருப்பிடித்துக் கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.